இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்ட்ரிங் ட்ரிம் மெத்தட்னு ஒன்று பார்க்க போகிறோம். ட்ரிம்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இப்போது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு எடுத்துட்டா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில ஸ்பேஸ் விடுவாங்க, எண்டிங்கில் சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒரு கேரக்டராக அது கன்சிடர் பண்ணிக்கும். அந்த கேரக்டராக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்பேஸும் எண்டிங்கில் இருக்க ஸ்பேஸும் கட் பண்ணி கொடுக்க தான் ட்ரிம்னு ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று, கிளாஸ் மெயின் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் மை ஸ்ட்ரிங் ஈக்குவல்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு எம்டி ஸ்பேஸ், எண்டிங்கில் ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு கண்டென்ட் என்னென்னா ஜாவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லைன் எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஜாவாவில் சிஸ்டம் அவுட் பிரிண்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு அந்த ஸ்பேஸு ஜாவா எண்டிங்கில் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் பண்ணி சிஸ்டம் அவுட் பிரிண்ட்டுன்னு மை எஸ்டிஆர் ட்ரிம்முன்னு கொடுத்தா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்பேஸும் எண்டிங்கில் இருக்க ஸ்பேஸும் கட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ட்ரிம்முன்னு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.